Hi friends, welcome to Nadia Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடமா வந்து தொக்கு தான். நம்ம கொஞ்சம் கடமா எடுத்து வச்சிருந்த chicken 65 செஞ்சிருந்தோம். அது இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்திருப்பீங்க. அதோடைய தலை அப்புறம் வந்து கொஞ்சம் கடமா mix பண்ணி நான் வந்து சூப்பரான கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸ், வெரைட்டி ரைஸ், கீ ரைஸ் அந்த மாதிரி தேங்காய் சாதம் அந்த மாதிரி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ப்ளஸ் ஆர் மைனஸ் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். அப்போ தான் நானும் வந்து எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சிக்க முடியும். எங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பரான டேஸ்ட்டு. இது எங்கள் வீட்டில் வந்து கடமாக ரோட்டில் எங்கன்னா விற்றுட்டு போனாலே கண்டிப்பாக வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்களும் சரி எங்கள் ஹஸ்பண்டும் சரி வாங்க சொல்லுவாங்க. அந்தளவுக்கு எங்கள் வீட்டில் வந்து கடமா வந்து ஃப்ளேவர் வந்து ஃபேவரட் டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். இது அதனால் நான் கிடைச்சது, அதனால் வாங்கி ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு குடை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குடை மிளகா சேர்க்கும் போது கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இருந்தால் சேர்த்துக்கங்க, இது ஆப்ஷனல் தான், இல்லாட்டி பரவாயில்ல. தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி 3 தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயில் சோம்பு, பட்டை, லவங்கம், இதில் 2 விரிஞ்சி இலை இது சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தது, அதனால் வந்து போட்ட உடனே நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து குடமிளகாவும் தக்காளியும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வதக்கியாச்சு. இது கூட வந்து இந்த க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா கடமா, இதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ கடமா கிரேவியை பொறுத்த வரைக்கும் தண்ணியே ஊற்றக்கூடாது. நம்ம வதக்கும் போதே அதுலேயே தண்ணி விட்டு வரும் கடமால இருந்து. இந்த பாருங்க, நான் தண்ணியே ஊற்றலை, அதுலேயே தண்ணி வந்து விட்டு வருது பாருங்க. வதக்க கொஞ்சம் தண்ணி வரும், அதுவே ட்ரை ஆகும். அதனால தண்ணி ஊற்றாமல் அப்படியே வந்து சமைச்சிக்கலாம். உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா இது காரம் வந்து நம்ம சிக்கன் இது மாதிரி சிக்கன், எறா இதெல்லாம் வந்து காரம் வந்து இழுக்கும். இதில் வந்து காரமே இழுக்காது. அதனால் இந்த கிரேவிக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ வந்து அந்த ஹோம்மேடு கரம் மசாலா வந்து ரெடி பண்ணல, அதனால் வந்து நான் பட்டை லவங்கம் இந்த இதுவே சேர்த்துட்ருக்கேன். ரெடி பண்ணியிருந்தீங்க, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே செஞ்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வெறும் எண்ணெயில் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு கூட அந்த ஹோம்மேடு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மசாலாலாம் சேர்த்து வதங்கிட்டு இருக்கு. இது கூட வந்து நான் தயிர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 2 கரண்டி அளவு தயிர் சேர்த்துட்டு கலந்து கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த கடமா கிரேவிக்கு. இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 5 to 10 நிமிஷம் வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கடமா ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து வெந்திருக்கு. இப்போ மேலே மூடி எடுத்துட்டு இது வந்து நல்லா பாருங்கள் எவ்வளோ கிரேவியாக சூப்பராக கிடச்சிருக்கு. இதேமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.